இப்போ நாம் டிப்போகிராஃபியை பற்றி பார்க்க போகிறோம். டிப்போகிராஃபிங்க பார்க்கும்போது ஹெட்டிங் டெக்ஸ்ட்டு எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி அதை எப்படி ஸ்டைல் பண்ணுறது, சிஎஸ்எஸ் கோடிங் இல்லாமலே பூட்ஸ்ட்ராப் கோட் மூலமாகவே ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ h1 டேக் யூஸ் பண்ணுறேன். h1/h1 போட்டுவிடுறேன். h1 ஹெட்டிங் டெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா h1 ஹெட்டிங் டெக்ஸ்ட் வந்தாச்சு. அது இது இப்போ ஒரு h1 to h3 2 3 4 5 6 வரையும் 2 3 4 5 6 இப்போ பார்த்தீங்கன்னா h1 டெக்ஸ்ட்டு பெரிய டெக்ஸ்டாக இருக்குது. h2 3 4 5 6 ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். h1 h2 டெக்ஸ்ட் இது நம்ம இப்போ பேராகிராஃப் இதே டெக்ஸ்ட்டு h1 டேக் இல்லாமல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா இப்போ பேராகிராஃப் டேக் போடுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இது h1 கொடுக்குறோம். சிக்ஸ் வரைக்கும் 2 3 4 5 6. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதே டெக்ஸ்ட்டு இப்போ பேராகிராஃப் டேக் மூலம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சைஸ் தான் வருது. இதே சைஸ் வேணும்னா இதில் கிளாஸ் ஆட் பண்ணுறோம். கிளாஸ் h1ன்னு கிளாஸ் கொடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸு இந்த டெக்ஸ்ட் என்ன மாடலில் மாறுதுன்னு பார்த்தோம். h1 ஹெட்டிங் டெக்ஸ்ட்டுன்னு மாறிடுச்சு. அதே போல் கிளாஸ் எல்லாத்துக்கும் கிளாஸ் h2 h3 h4 h5 h6. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா h1 h2 இதே டெக்ஸ்ட்டு இது h1 டேகு ஹெட்டிங் டேகு யூஸ் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை இது இங்கே பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ இதை விட பெரிய டெக்ஸ்ட்டாக வேணாம் எனக்கு, h1 டேகு h1 ஹெட்டிங் டெக்ஸ்ட்னு இருக்குது. இது பெரிய டெக்ஸ்ட்டாக எனக்கு வேணும். கிளாஸ் டிஸ்பிளே -1 இப்படி ஒரு பூட்ஸ்ட்ராப் டேக் இருக்குது. உங்களுக்கு h1 டெக்ஸ்ட்டு எவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னு பார்க்கலாம். இது டிஸ்பிளே 1க்கு பதிலாக 2 கொடுக்குறேன். 2 உங்களுக்கு 3 4. இப்போ உங்களுக்கு h1 டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே 1ன்னு கொடுத்தாச்சுன்னா எந்த சைஸு, இது நார்மல் h1 டெக்ஸ்ட், இது டிஸ்பிளே 1 கொடுக்கும் கிளாஸ் ஆட் பண்ணுறதுனால.
display 2, display 3, இது display 4. இப்படி தான் ஹெட்டிங் டெக்ஸ்ட் எல்லாம் பெரிய சைஸில் வேணும்னா இது டிஃபால்ட்டாகவே பூட்ஸ்ட்ராப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாடலில் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் டெக்ஸ்ட்டை டிசைனை மாற்றுறதுன்னு, பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது, ஸ்மாலு ஸ்ட்ராங் அப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு காட்டி தரேன்.